நம்ம 0.5 என்ன வைக்க போகிறோம், ஹாஃப் ஷோல்டர் அப்படின்ட்டு. அந்த ஹாஃப் ஷோல்டரை 4 இடத்துல நம்ம மார்க் பண்ண போகிறோம். எங்கெல்லாம் மார்க் பண்ண போகிறோம், ஷோல்டர் அண்ட் 0.2 வைக்க போகிறோம், ஆம்ஹோல் டெப்த்து. அதுக்கப்புறம் 0.2லேருந்து 6', அப்புறம் இங்கேயும். அப்போ ஒரு ஸ்கொயர் பாக்ஸிங்காக கொடுக்க போகிறோம். அப்போ என்னோட ஷோல்டர் பார்த்தோம்னா 15.5 இன்ச்சஸ், இதோட பாதி 7.75 இன்ச்சஸ். அப்போ 7.75 இன்ச்சஸை 4 இடத்துல மார்க். இங்கிருந்து 7.75 இன்ச்சஸ், இதுலேயும் செக் பண்ணிக்கலாம். அப்போ கரெக்டான பாக்ஸிங் வர்றதுக்காக. அப்போ இந்த இடம் 0.2, 0.5, இங்கிருந்து 6'. ஓகே, பாக்ஸிங் போட்டுக்கலாம். அடுத்தது 2-3 செஸ்ட் லைனுக்கு மார்க் பண்ணலாம். செஸ்ட் லைன் ஃபார்முலா என்ன, 1/4 செஸ்ட் பிளஸ் ½ இன்ச் ஆர் 3/4 இன்ச். நமக்கு எவ்வளவு ஈஸ் தேவைப்படுதோ அந்த ஈஸ், எவ்வளவு லூஸ் இருந்தால் நமக்கு ஓகே பிடிக்கும். நல்ல லூஸ் ஃபிட் அப்படின்னா 1 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டான ஒரு நல்ல ஒரு ஃபிட்டாக நம்ம போடுவோம்னா ½ இன்ச் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு 36 செஸ்ட், 36 டிவைடட் பை 4 அப்படின்னா 9 இன்ச்சஸ் வரும். 9 கூட ஒரு ½ இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன், 9.5 இன்ச்சஸ் அப்படின்னு. 9.5 கொடுப்பேன், சில நேரம் 9.75 கொடுப்பேன். அந்த 75 நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த 1/4 இன்ச் எதுக்காகன்னா, நம்ம வந்து காட்டன் அந்த மாதிரினா வாஷ் பண்ணோன்னா ஷ்ரிங்க் ஆகும், அதுக்காக அந்த 1/4 இன்ச் கொடுக்குறேன். யூஸ்வலாக அப்போ அந்த லூஸ் என்ன இருக்கும்னா ஒரு ½ இன்ச்சில் லூஸ் இருக்கும். நம்ம வந்து எப்பவும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபிட்டாக தான் நம்ம போடுறோம், லூஸ் ஃபிட்டில் போடலை. அதனால் இதை வந்து அந்த மாதிரி கொடுக்குறோம். ஓகே, அப்போ இது வந்து செஸ்ட் லைன் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன கொடுக்கணும், வேஸ்ட் லைன் கொடுக்கலாம். இப்போ வேஸ்ட் லைனுக்கு வேஸ்ட்டு 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அது கூட எப்பவுமே கம்பல்சரி ஒரு அடல்ட்டுக்கு கார்மெண்ட்ல டாட் கொடுப்போம். டாட்டுக்கு 1 இன்ச். அப்போ என்னோட செஸ்ட் வேஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 வேஸ்ட். 30 டிவைடட் பை 4 அப்படின்னா 7.5 இன்ச்சஸ். 7.5 கூட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணால் டாட்டுக்கு 8.5. அது கூட ஈஸ் ½ இன்ச் ஈஸ் கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் 3/4 இன்ச் ஈஸ் கொடுக்கல. யூஸ்வலாக 3/4 தான் கொடுக்க சொல்லுவோம். பட் எப்பவும் நம்ம ஆல்ரெடி நிறைய நேரம் ஸ்டிச் பண்ணி பார்த்ததுனால எனக்கு 3/4 இன்ச் கொடுத்தா போடும்போது இந்த இடத்துல ரொம்ப கொஞ்சம் லூஸாக ஃபீல் ஆகுது. அதனால நான் என்ன பண்ணுவேன், ½ அதுவே போதும். இது வாஷ் பண்ணி ஸ்ட்ரிங்க் ஆனாலும் இந்த ½ கம்மியானா எனக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கொடுக்குறேன். பட் செஸ்ட் கிட்ட நம்மளோட ஷேப்பை வந்து ரொம்ப அமுக்குற மாதிரி ஃபீல் ஆகும், ரொம்ப ஷ்ரிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா. அதனால செஸ்ட் கிட்ட கொடுக்குறேன். பட் வேஸ்ட் கிட்ட அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, அதனால இங்கே ½ போதும் யூஸ்வலாக கொடுக்குறேன். அப்போ என்னன்னா எனக்கு வேஸ்ட் லைன்ல 9 இன்ச்சஸ் வருது. இந்த டாட்டை பிடிச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி போயிடும் நமக்கு. அண்ட் இந்த சைடில் நம்ம ஜாயின் பண்ணலாம், ஆனால் இப்போ ஜாயின் பண்ண மாட்டோம். ஏன், ஆம்ஹோல் வரைஞ்சிட்டு அந்த லைன் ஆம்ஹோலுக்கு பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த லைனை ஜாயின் பண்ண போகிறோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷோல்டர் ஸ்லோப் வரைய போகிறோம். இப்போ காலர் ட்ரெஸ் அப்படிங்கும்போது 5-6 ஷோல்டர் ஸ்லோப் வந்து 3/4 இன்ச் நம்ம வந்து கொடுக்கலாம். 3/4 கொடுக்கலாம், இல்லை ½ கொடுக்கலாம். 3/4 கொடுத்தா நல்லது. ஏன்னா காலர் இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு, இப்போ நார்மலாக இந்த வைட் அண்ட் டீப் நெக் லைனுக்கு சின்ன ஷோல்டர் இருக்கு, 1 இன்ச் 1.5 இன்ச் அந்த மாதிரி கொடுக்குறோம். இப்போ அதுக்கு என்ன கொடுக்குறோம், 1/4 இன்ச் மட்டும் கொடுக்குறோம். போட் நெக்குக்கும் இந்த மாதிரி சின்ன ஷோல்டர் தான் நம்ம வைப்போம், அதுக்கும் 1/4 இன்ச் தான் கொடுக்குறோம். ஆனால் இந்த காலர் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு வரும். அப்போ இவ்வளோ பெரிய ஸ்லோப்புக்கு 3/4 இன்ச் ஸ்லோப் கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ 5-6 ஷோல்டர் ஸ்லோப் 3/4 இன்ச். அப்போ எதுக்காக எந்த இடத்துல எவ்வளவு ஸ்லோப் கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஓகே ஓகே. இப்போ இந்த இடம் 5-6 அப்படின்னு. இப்போ ஆம்ஹோல் வரையலாம். ஆம்ஹோல் வரைகிறதுக்கு அந்த 6க்கும் 6' ஒரு மிட் பாயிண்ட் பார்த்துட்டு நம்ம அதில் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடம் தான் நம்மளோட எக்ஸ் பாயிண்ட். இப்போ இதுலேருந்து இந்த ஆம்ஹோல் கர்வ் வரையலாம். ஆம்ஹோல் கர்வ் வந்து இதில் என்ன மெத்தடு நம்ம யூஸ் பண்ணுவோம், கப் மெத்தடில் யூஸ் பண்ணுவோமா, சாசர் மெத்தடா? கப் மெத்தட். ஒரே ஒரு ட்ரெஸ் வைட் அண்ட் டீப் நெக் லைன் மட்டும்தான் சாசர் மெத்தட்ல இருக்கும். இது வந்து கப் மெத்தட்ல நம்ம கொடுக்குறோம். அப்போ இங்க என்னன்னா ஒரு ½ இன்ச் மட்டும் ஒரு ஃபிளாட் இருக்க போது, ½ இன்ச்சுக்கு அப்புறம் எக்ஸுக்கு அப்படியே நம்ம மேலே தூக்கிடலாம். ஓகேவா? இப்போ இந்த ஆம்ஹோலை நம்ம செக் பண்ணி பார்க்கணும், கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து ஒரு என்ன சொல்றது, அப்ராக்சிமேட்டா இது வச்சா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் கொடுக்குறோம். பட் அது கரெக்டாகவும் வரலாம், சில நேரம் ஒரு 1/4 இன்ச்சோ ½ இன்ச்சோ முன்ன பின்ன வரலாம். சரி, இந்த ஆம்ஹோல் செக் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் நம்ம? பிளஸ் ½ இன்ச், மினிமம் ஒரு ½ இன்ச் இருக்கணும், இல்லை 3/4 இன்ச் இருந்தா கூட ஓகே. ஆனால் கம்பல்சரி இருக்க வேண்டியது ½ இன்ச். இப்போ என்னோட ஆம்ஹோல் பார்த்தோம்னா 16.5 இன்ச்சஸ். இந்த ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 16.5 இன்ச்சஸ். அதோட பாதி
8.25. அப்போ இது கூட ஒரு 1/2 inch அப்படிங்கும்போது 8.75 inches மினிமமா அதுல இருக்கணும். இல்லைன்னா 9 inches இருந்தா கூட ஓகே தான். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எங்க இருந்து செக் பண்ணணும்? 6ல இருந்து தான் செக் பண்ணணும். 6ல இருந்து 6x3, இந்த இடம் 3 வரைக்கும். இப்போ இங்க பார்த்தோம்னா எனக்கு 8 இருக்கு, 3/4 inch கம்மியா இருக்கு. இப்போ இது கம்மியா வர்றதுனால இது தப்பு அப்படின்னு இருக்கா? தப்பு கிடையாது. நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ஆம்போல இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். இது வந்து ஒரு கைட்லைனுக்கு தான் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட இது பக்கத்துல வந்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி வரல அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். இப்போ ஒரு பாடிக்கு போட்டீங்கன்னா அது கரெக்டா வரும், ஒரு பாடிக்கு கரெக்டா வராது. இப்ப எனக்கே சில இடங்கள்ல நான் இப்போ வந்து இந்த ஷோல்டர் உள்ள தள்ளி போயிருந்ததுன்னா எனக்கு கரெக்டா வரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், நம்ம நிறைய நேரம் பார்த்துருக்கோம், லேர்ன் பண்ணியிருக்கோம். சரியா? அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், அந்த 3/4 inch கம்மியா இருக்கிறத இங்க இருந்து கீழே 3/4 inch, 3ல இருந்து புதுசா ஒரு 3. இப்ப இந்த 3 வந்து நமக்கு கிடையாது. இந்த 3 இப்ப பென்சிலா இருந்தா நீங்க ரப் பண்ணிட்டு திரும்ப வரைவீங்க. நான் வந்து இந்த 3/4 inch கீழே இறக்கி சேம் அதே மாதிரி. இப்போ பார்த்தோம்னா இந்த எக்ஸ் வந்து எக்ஸ் கிட்ட போய் நான் அங்கே ஜாயின் பண்ணேன் இதுக்கு முன்னாடி. இப்போ எக்ஸுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி ஜாயின் பண்றேன். இப்போ வரைஞ்சிட்டு இப்படியே விடக்கூடாது, திரும்ப ஒரு முறை செக் பண்ணிட்டு, மேக்ஸிமம் கரெக்டா தான் இருக்கும், அப்படி இல்லைனாலும் நம்ம செக் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம். இங்க பார்த்தோம்னா 8.75 வந்து பர்ஃபெக்டா வந்துருச்சு. இதோட நம்ம வந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த நம்ம இப்போ மெஷர் பண்ணும்போது ஒரு கோடு 1/8 கூட இருக்கு, இல்ல 1/4 inch கூட இருக்கு அப்படின்னாலும் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கம்மியா இருந்தா விடக்கூடாது. எனக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் இது கண்டிப்பா இந்த அளவு இருக்கணுங்கிறது. இந்த அளவு இல்லைன்னா நம்ம விடக்கூடாது. திரும்பவும் இந்த லைனை கீழேயோ மேலேயோ ஏற்றி பண்ணணும். சரியா? இதுதான் இந்த ஆர்ம் ஹோல் போடும்போது நீங்க செக்கிங் பண்ண வேண்டிய விஷயம். இன்னைக்கு இந்த டெக்னிக்கை நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.